வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு மில்க் ஷேக் செய்யலாம். வாங்க, பால் ஹாப்பி பிஸ்கட் போட்டு மிக்சியில் அரைச்சிடலாம். இதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஒரு சின்ன பொருள் வந்து கோகோ பவுடரு. கோகோ பவுடர் வந்து நான் ஆக்சுவலி இதுக்கெலாம் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் சுகர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். சுகர் நான் 4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இந்த கோகோ பவுடரை இப்போ நம்ம வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு பார்த்தீங்கன்னா சின்ன லைட் கலரில் சேஞ்சிங் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் எத்தனை பேருக்கு, இப்போ ஒரு 5 பேருக்கு எடுக்கிங்கன்னா 5 ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து இதை ஊற்றிடுங்க. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு சுகர் பத்தலன்ட்டு சுகர் போட்டு திரும்ப அரைச்சி எடுத்து ஊற்றிக்கிட்டேன். பாருங்கள், நல்லா இருக்குது ஃபைனலு. கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து குக்கிங் வீடியோஸ் பிடிக்குதா, பிரேஸ்லெட் வீடியோஸ் பிடிக்குதா, அதெல்லாம் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், எல்லா கப்புக்குமே ஈவனாக ஊற்றிட்டுருக்கோம். பார்க்குறப்ப காஃபி மாதிரி இருக்குது, பட் மில்க் ஷேக்குன்னு யாருக்குமே தெரியாது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். இப்போ இதில் மஞ்ச் போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் டைரி மில்க் போட்டுக்கலாம். இருந்தாலும் எனக்கு மஞ்ச் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ மஞ்சே வந்து எல்லாத்துலேயும் ஒன்று அப்படின்ற கணக்கில் போட்டுக்கலாம். பாருங்கள், 4 டம்ளர்லேயும் மஞ்ச் போட்டாச்சு. எல்லாத்தையுமே கரெக்டாக ஈவனான லெவலில் போடுங்க. ஒன்று எக்ஸ்ட்ரானாலுமே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டே மாறிடும். அவ்வளோதான், மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வியூஸ் அதிகமாகும்னு நினைக்கிறேன். பாய் பாய்.